அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயங்கார்குளம் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் தினம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காலை இறைவணக்க கூட்டத்தில் கிட்டத்தட்ட 650 மாணவர்கள் உலக சுற்றுச்சூழல் உறுதிமொழியை எடுத்தனர். மேலும் அன்றைய தினம் சுற்றுச்சூழல் மன்ற உறுப்பினர்களால் மரக்கன்று நடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டன. மேலும் ஓவியப் போட்டி, பேச்சுப் போட்டி, கட்டுரைப் போட்டி ஆகியவை நடத்தப்பட்டு அதில் சிறந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மாணவர்கள் அக்கறை காட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உரை நிகழ்த்தப்பட்டது. மேலும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் சார்பில் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. புவியின் மீது கொண்டிடு நேசம், தென்றல் காற்றில் குளுமையின் வாசம், மரத்தின் மீது வைத்திடு பாசம், காட்டை அழித்தால் புவியும் ஏசும், காற்று மாசினை நீயும் தவிர்த்திடு, பிளாஸ்டிக் பொருளினை முற்றிலும் ஒழித்திடு, நீர்நிலை அனைத்தும் தூய்மையாய் வைத்திடு, சுற்றுச்சூழலை சற்றே காத்திடு. ஆம், பிளாஸ்டிக் பையில் புதையாத பூமி, பசுமை மரங்களால் நிறைந்திட்ட பூமி, குப்பை இல்லாத சுத்தமான பூமி, குறைந்த வாகனம் இயங்கும் பூமி. இப்படி இருந்தால் செழித்திடும் பூமி. இதனை நீயும் மனதில் வைத்திடு, சுற்றுச்சூழலை நீயும் காத்திடு. நன்றி. காஞ்சிபுரம் மாவட்டம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி ஐயங்கார்குளம். சுற்றுச்சூழலை காத்திடுவோம், மாசற்ற உலகை அமைப்போம். சஞ்சீவன் 9ஆம் வகுப்பு பிரிவு அரசினர் மேல்நிலைப்பள்ளி ஐயங்கார்குளத்தில் பயின்று வருகிறேன். நான் இன்று சுற்றுச்சூழல் தினத்தை பற்றி பேச வந்துள்ளேன். இன்று நாம் சுற்றுச்சூழல் தினமாக உலகத்தில் கொண்டாடுகிறோம். ஆனால் சுற்றுச்சூழலை காப்பாற்றவில்லை. இன்று ஒரு நாள் மட்டும் நாம் சுற்றுச்சூழலை கொண்டாடுகிறோம். ஆனால் மற்ற நாட்கள் எனக்கு ஏன் என்று விட்டுவிடுகிறோம். அப்படி தவறு நாம் செய்கிறோம். ஆனால் அப்படி ஒரு நாள் நம்ம கொண்டாடுவதற்கு பதில் அனைத்து நாளும் நம்மை சுற்றுச்சூழலை தெய்வமாக கொண்டாடுவோம். ஏனென்றால் அப்போதுதான் நம் பல நோய்களிலிருந்து பிழைக்க முடியும். ஏனென்றால் இப்போது பிளாஸ்டிக்கால் ஓசோனில் ஓட்டை விழுந்து உள்ளது. அந்த ஓட்டையை அடைக்க எந்த விஷயமும் நாம் செய்ய முடியாது. ஆனால் அதை மீண்டும் ஆக விடாமல் நாம் நிறுத்தலாம். அது என்னவென்றால் உலகத்தில் நிறைய மரங்களை நட வேண்டும். பிளாஸ்டிக்கை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். மரத்தை நாம் நட்டால் அது நமக்கு நிழல் தரும், கனி தரும், அனைத்து வசதிகளும் நமக்கு தரும். அதுவே பிளாஸ்டிக்கால் அழிவை தான் தரும். அதனால் அனைவரும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். உடல் நலம் நன்றாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். 1862ஆம் ஆண்டில் அலெக்சாண்டர் ஹார்ஸ் என்பவரால் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தமிழ்யா. நான் 7ஆம் வகுப்பு பிரிவு படிக்கிறேன். GSS ஐயங்கார்குளம் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாம் இயற்கையோடு இணைத்து வாழ வேண்டும். மரம் நடுவது மற்றும் காடுகளை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். நெகிழி குப்பைகளை மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகளில் கலக்காமல் பாதுகாக்க வேண்டும். குப்பை விவசாய முறைகளில் பின்பற்றி நீர் நிலம் மாசுபாட்டை தடுக்கலாம். மாணவர்கள் வீடு, பள்ளி மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்.